எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 102, 6வது நாள் யுத்தம். மகாபாரத போர்ல 6வது நாள் யுத்தம். தர்மர் அன்னைக்கு தன்னுடைய சேலையை மகர வியூகத்தில் நிறுத்துறார். கௌரவர்கள் கிரௌஞ்ச பட்சின்னு ஒன்று இருக்கு. அதாவது சாதாரணமாக போர் நடக்கும்போதே இந்த பறவைகள் பேரையெல்லாம் வைப்பா. அதுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட அந்த மாடல்ல நிறுத்துவா படையை நிறுத்ததோடு இல்லாமல் அது அந்த பறவைகளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதா ஒரு ஐதீகம். அதை அதை அவள் செய்வான். எல்லாரும் அதை பண்ணுவான். அந்த பறவைகள் வடிவத்தில் அந்த படையை நிறுத்துவா. அந்த படையை நிறுத்தும்போது யார் யார் எங்கே நிற்கணும், எங்கே யார் இருந்து சண்டை போடணும், எப்படி சண்டை போடணும், அந்த போர் அந்த சாஸ்திரத்தில் யுத்த சாஸ்திரத்தில் அதெல்லாம் இருக்குது. கிரௌஞ்ச பட்சின்னா அதில் இந்தந்த இடத்துல முக்கியமான ஆள்லாம் இருக்கணும். அது மாதிரி மகர யுகம்னா அதில் எந்தெந்த இடத்துல யார் யார் முக்கியமான இடம் எது எந்தெந்த இடத்துல யார் யார் இருக்கணும் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போர் பயிற்சி கற்றுக்கிறா இல்லையா, அரசர்கள் கற்றுக்கும் போது துரோணாச்சாரியர் மாதிரி ஆசிரியர்கள் கற்று தருவார். எங்கே யார் நிற்கணும், இன்னும் எது சரியாக வரும், எப்படி அந்த சண்டை மாறும், பின்னாடி மாறும்போது எப்படி வரும், இதையெல்லாம் தாண்டி ஏடா குடும்பமாக போய் முடிஞ்சு போகிறதும் உண்டு, அதுவும் உண்டு. ஆனால் முதல்ல இப்படி தான் சண்டையை ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஆரம்பிப்பாள். அவள் ஒரு வியூகத்தை வச்சுருந்தா பண்ணுவாள். அதே மாதிரி அன்றைக்கி சண்டையில் யாரை அடிக்கணும் அதெல்லாம் கணக்கு போட்டுப்பான். முதல்லையே எடை போட்டுப்பான். இன்னைக்கு சண்டையில் யாரை குறி வைக்கணும் அப்படின்றது. ஒரு படையிலேருந்து இன்னொரு படையில் அதை யோசிச்சுப்பான். யாரை அடித்தா இன்றைக்கி சரியாக இருக்கும், யாரை அடிக்கணும், இன்றைக்கி யாரை குறி வைக்கணும், அதெல்லாம் அவள் அது ஒரு எய்மோட போவான் சண்டைக்கு போகும்போது. அதுக்கேற்ற மாதிரி அவளை அடிக்கணும்னா அவளை என்ன பண்ணணும், அவள் எங்கே நிற்கிறா, அவளை எப்படி இது பண்ணணும், அதெல்லாம் பண்ணுவா. அதில் ஒற்றர்கள் இருப்பாள். ஒற்றர்கள் இந்த படையிலேருந்து இப்போ அந்த படைக்கு சொல்லிடுவா, இன்றைக்கி இவாளை குறி வச்சிருக்கா, இங்கே ஜாக்கிரதையாக இருக்கும்னு. அது மாதிரிலாம் சொல்லும்போது அவளுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சண்டையில் இருக்குது. சண்டையில் சண்டைன்னு ஒரு சண்டை. அதனால தான் சண்டையை யாரும் பெரும்பாலான அரசர்கள் சண்டையை விரும்புறதில்லை. சண்டை இல்லாத பேசி அப்படியே போய் அரசப்படுறது இல்லை. அப்படியே சண்டையாக இருந்தால் கூட ஒண்டி போட்டுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியாக நின்று ஜெயிச்சாலும் அந்த நாட்டை ஜெயிச்ச மாதிரி கணக்கு. அது மாதிரி ஏன்னா எல்லாரும் தேவையில்லாத அப்பாவிகள்லாம் ஜனங்களுக்கு என்ன, யாருக்கு யார் விரோதி, ஆனால் அவன் போய் சண்டை போடுறான் இல்லை, அதனால அதெல்லாம் அது பண்ணுவான். 6வது நாள் யுத்தத்தில் பாண்டவர்கள் துரியோதனோட தம்பியையும் குறி வைக்கிறார். துரோணரையும் துரியோதனுடைய தம்பிகளையும் குறி வைக்கிறார். துரோணரையும் அவருடைய தம்பிகளையும் குறி வைக்கிறார். கௌரவர்கள் அன்னைக்கு என்ன பண்றா, பீமனை காலி பண்ணிடணும்னு நினைக்கிறான். இதை வச்சு அவ எல்லாத்தையும் அந்த போரை நடத்துறான். அன்னைக்கு நடந்த சண்டையில துரோணர் சரியான சண்டை போடுறார். ஆனா துரோணரோட சாரதியை கொண்டுடுறா இவா துரோணருடைய சாரதியை கொண்டுட்ட அப்புறம் கூட தேர அவரே ஓட்டிட்டு அவரே வில்லையை வச்சுட்டு சண்டை அம்பு விட்டுட்டு ஒரு படையை சுத்தி அவரோட அவரோட சக்தி என்னென்ன, அவரோட பெரிய சக்தி என்னவோ அது எல்லாத்தையும் காட்டுறாரு. அந்த இடத்துல காட்டும்போது மறண்டு போறா எல்லாரும். அந்த யுத்தம் அப்படி ஒரு யுத்தமா இருக்கு. பாண்டவரோட படையை சேவையை குவியலா கூச்சி கொண்டு தூக்கி போடுறாரு எல்லாரையும். இன்னைக்கு துரோணருடைய அந்த சாரதியை கொண்டுட்டாருன்னு வெறி வந்துடுது துரோணருக்கு. வெறி சாரதி இல்லை தானே, சாரதி இல்லாமலே நான் எப்படி சண்டை போடுறேன், சாரதி இல்லாதன்னா ஒரு காரியத்தை தானே பண்ண முடியும். ஒருத்தர் சண்டை போடுறதை பார்ப்பாளா, குதிரையை ஓட்டுறதை பார்ப்பாளா? ஆனால் இவர் குதிரையும் ஓட்டிட்டு சண்டையும் போட்டு அவரை ஜெயிக்க முடியல யாராலையும். சண்டைன்னா சாதாரண சண்டை இல்லை, வச்சு போந்து பாண்டவ சேனையை கொண்டு கூச்சிடுறாரு. அது பாட்டுக்கு பாண்டவ சேனை குமிஞ்சு போகிறது. ஆரம்பத்தில் இந்த வியூகம்லாம் ஓடியே போச்சு, உடஞ்சி போச்சு எல்லாம். அதெல்லாம் ஆரம்பத்தில் 2 பேரும் 2 வியூகம் பண்ணிட்டு வரா, அதெல்லாம் உடஞ்சி போச்சு. 2 பேருமே 2 பக்கத்துலையுமே அந்த சேனைகளும் தன்னுடைய வரம்பை மீறி சண்டை போட ஆரம்பிச்சு. அதாவது வரம்பை மீறதுன்னா என்னென்னா, குதிரை வரவும் குதிரையில் வரவன தான் சண்டை போடணும், அடிக்கணும். குதிரையில் வரவும் தரையில் போகிறவனை வெட்டிட்டு போயிடுவோம். அதே மாதிரி தரையில் போகிறவன் ஒரு ஈட்டியை எரிஞ்சு யானையில் போகிறவனை கொண்டுடுவான். இவன் எதிர்பார்க்க மாட்டான் இல்லையா. அவன் யானையை வச்சுட்டு யார் வரா, யார் யானையை வச்சுட்டு சண்டை போட வரான்னு தான் எதிர்பார்த்துட்டு போவான். அதுதான் சண்டை வரம்பு, நியதி, மரபு. அதுதான். அதெல்லாம் மீறுறா, அந்த இடத்துல எல்லாத்தையும் மீறிடுறா. அன்னிலேருந்து தான் போருடைய அந்த நிலைமையே மாறுது. 6வது நாளில் தான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த ரிவேஞ்சினால அடிக்கடி விதிகளை மீறுறது, அந்த இதை அந்த மாதிரி பண்ணுறான்.
அந்த விதிகளை மீறி போர்வீங்க வந்து மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு எங்கே பார்த்தாலும். அன்றைக்கி சண்டை உக்கிரகமான சண்டை, நிறைய இழப்பு. பாண்டவர் சேனை ரொம்ப இழப்பு. ஆனால் அன்றைக்கி சேனை ஏகப்பட்ட சேனைகளை அழிஞ்சு போகிறது, எல்லா சேனையும் அழிஞ்சு போகிறது நிறைய. அன்றைக்கி 6வது நாள் சண்டையில் தான் மேக்சிமம் சேனைகள் அழியிறது அன்றைக்கி தான். முக்கியமான வீரர்கள் யாரும் சாகலை, ஆனால் சேனைகள் வந்து 2 பக்கமும் அப்பாவி வீரர்கள் நிறைய பேர் செத்து போய்ட்றா, ரத்தம் ஆறாக ஓடுறது. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி நடக்கிறது. அன்றைக்கி பீமன் என்ன பண்ணுறா, துரியோதனோட சகோதரர்களை தேடி போகிறான். ஏன்னா அவளை அடிக்கணும் தானே இவா அன்றைக்கி நினைப்பு. துரியோதனோட சகோதரர்களை காலி பண்ணிட்டு போகிறான் இல்லையா, அந்த இடத்துல பீமன் போகிறான். பீமன் வரதை பார்த்துருந்த உடனே இது அவளுக்கு தெரிஞ்சிடுது, நம்மளை தான் குறி வச்சுட்டு வரான் அப்படின்னு. அது முன்னாடியே ஒற்றர்கள் மூலமாக தெரிஞ்சுட்டு தெரிஞ்சின உடனே என்ன பண்ணுறா, அவள் ரவுண்டாக சூழ்ந்துட்டு டக்குன்னு அப்படியே ஒழிஞ்சிருந்துட்டு பீமன் நடுவில் வந்தவுடனே டக்குன்னு எல்லாரும் தலையை தூக்குறான். எல்லாரும் தலையை தூக்கின உடனே ஒன்றுமே பண்ண முடியல. இவன் நடுவில் மாட்டிடுறான். நடுவில் கையில் கதையோடு இருக்கான். இவன் வந்து நடுவில் அது தேரோடு தான் போகிறான். தேரோட போய் தான் முதல்ல சண்டை போடுறான். இவளை தேடிட்டு போகிறான். பார்த்தீங்களா, போகும்போது அவள் கண்ணில் படவே மாட்டான். கண்ணில் படமாட்டான்னு உடனே ஒரு நேரத்தில் பொறுமை வந்து நீ இங்கே இருந்து அவனை சாரதி இருப்பான். விசோகன்னு பேர், அவன் பேர். அந்த விசோகனை வந்து இங்கேயே நில்லு, நான் வரேன், உள்ளே போயிட்டு வரேன், பார்த்துட்டு வரேன். ஒத்தனையுமே காணுமே, எல்லாம் எங்கே போயிட்டாங்க, எவரையும் காணுமே. எவனையாவது இன்னைக்கு நம்ம குறியே துரியோதனோட சகோதரர்கள் தானே அப்படின்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இங்கேயே இருந்துட்டு போவான். இவன் உள்ளே போன உடனே அவ்வளோதான், இவனை சுற்றி ஒளிஞ்சுருப்பா. எல்லாரும் ஒளிஞ்சிருந்து டக்குன்னு தலையை தூக்குவான். இவன் நடந்து போனான் பாருங்க, அது வரைக்கும் சண்டை போட்டு போனவன் கையில் கதையோட போயிருக்கான். உள்ளே போய் தலையில் நின்று மாட்டிட்டுருவான். இவன் எல்லாரும் சுற்றி தேரில் நிற்பான். ரவுண்டு கட்டுவா இவரை, பீமனை ரவுண்டு கட்டி. பீமன் வந்து சளைக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு சண்டை போடுவான். பயங்கர சண்டை போட்டுருப்பான். பயங்கர சண்டை போட்டு துரியோதனோட இது பண்ணுவான். பீமனோட உடம்புல எல்லா இடத்துலையும் அம்பும் மும்பும் குத்தி அப்படியே ரத்த வளர கலரியாக கிடப்பான். இருந்தால் கூட அவனோட சக்தி ஜாஸ்தி இல்லையா, அதை வச்சுட்டு அவன் சண்டை போட்டுட்டே இருப்பான். திடீர்னு போன பீமனை காணுமேன்ட்டு என்ன பண்ணுவான், திருஷ்டியாத்யும்னன் அங்கே போவான். திருஷ்டியாத்யும்னன் அங்கே போய் பீமனை தேடிட்டு போவான். திடீர்னு பார்த்தா பீமனை காணும். இப்படியே வந்தான் பீமன் அதுக்குள்ளே காணுமேன்ட்டு அப்படியே பார்த்தா பீமனோட தேர் மட்டும் இருக்கும். ஆஹா, பீமனை போட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு அழுதுட்டு போய் அந்த விசோகன்கிட்ட கேட்பாங்கன்கிட்ட என்ன ஆச்சு, ஏன் பீமன் எங்கே ஆச்சு, பீமனை எங்கே என்ன பண்ணேன், பீமனை யார் என்ன பண்ணா, பீமனை காணுமேனுவான். அப்பா அவன் சொல்லுவான், நீ இங்கே இரு, நான் உள்ளே கொஞ்சம் போயிட்டு வரேன்ட்டு பீமன் போயிருக்கார் அப்படின்னுவான். உள்ளையா, ஐயோ இந்த கும்பல்லையா போய் மாட்டிட்டான், இது வந்து கௌரவப்படம் இருக்க, ஃபுல்லாக இப்போ கௌரவப்படம் இருக்க, இதுக்கு நடுவில் போய் அவன் மாட்டின்ட்டானா, நான் போய் அவனை காப்பாற்றுறேன்ட்டு திருஷ்டியாத்யும்னன் அவன் போவான். அவன் போய் அங்கே போய் தேடிட்டே போனால் நடுவில் இவன் நிற்பான். பார்த்த உடனே தேரை லாவகமாக உள்ளே ஓட்டின்னு போய் தேரை ஓட்டின்னு போவான். தேரை ஓட்டி போய் கீழே இறங்கி பீமனோட பீமன் உடம்புலாம் அம்பு கும்பமாக இருக்கும். எல்லாம் இந்த தேரில் இருந்து சுற்றி அந்த துரியோதனோட சகோதரர்கள் விட்ட அம்புகள்லாம் இருக்கும். அவன் உடம்பெல்லாம் குத்தின்னு இருக்கும். உடம்பெல்லாம் குத்திட்டு இருக்கணும். அதையெல்லாம் பிடுங்கி எடுத்து அவனை கட்டி அணைச்சிட்டு அவனை தேத்துவான். சேர்த்ததுக்குள்ளே துரியோதனை வந்து விடாது, அவனை கொல்லுன்னுவான். துரியோதனை கொல்லுன்னுவான். ஆனால் துரியோதனோட சகோதரர்கள் யாருக்கும் இப்போ துரியோதனை வந்து அவளை பீமனை கொல்லுன்னுவான். ஆனால் துரியோதனோட சகோதரர்கள் யாருக்கும் பீமனை கொல்லணுன்றது இல்லை, அவனை உயிரோடு பிடிச்சி கொண்டு போய் அவனை வச்சு வேடிக்கை காட்டணும். அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை கையை காலை கட்டி கொண்டு போய் போட்டு அவன்கிட்ட வந்து ஒருத்தர் எதிர் நின்று அவனை வந்து பரிகாசம் பண்ணணும். அவன் வந்து மானத்துக்கு அழைச்சப்பட்டு அவன் சொன்னான்ல துரியோதனை தொடைய பொழப்பேன்னு, அவனை கொண்டு போய் கட்டி கொண்டு போய் அவனை எதிரி நிற்க வச்சுட்டு அவனுக்கு எதிரி நம்ம எல்லாரும் பரிகாசமாக நடந்து போகணும். இப்படியெல்லாம் அவன் நினைக்கிறான். இந்த மாதிரி தான் அவன் நினச்சின்னு போவான். இந்த மாதிரி 2 இந்த மாதிரி சண்டை நடக்குது. திடீர்னு இருந்து பீமன் வாஞ்ச பார்த்த உடனே தான் திருஷ்டியாத்யும்னன் வந்தானா, வந்து கேட்டு போயிடுறான். உள்ளே போய் அவனை காப்பாற்றுறான். இவன் 2 பேரும் நிராயுத பாணியாக இருக்கப்ப பீமன் வந்து சண்டை போடணுன்ற எண்ணெயே இல்லை அந்த நேரத்தில். பீமனுக்கு வந்து அந்த இடத்துல அவன் வந்து அவன் முதுகில் எடுத்து அம்பையெல்லாம் பிடிக்கிட்டு இருக்கான், அதை காட்டின்னு இருக்கான். அதை காட்டின்னு இருக்கும்போது துரியோதனன் சொல்லுவான், அதெல்லாம் பார்க்காதீங்க, அவன் யுத்த நடைமுறையெல்லாம் கிடையாது, நீ அவனை முதல்ல கொல்லு, பீமனை தனியாக வந்து சரியாக மாட்டின்னு இருக்கான், அவனை கொண்டுடுவான். ஆனால் இவன் வந்து கொல்ல மாட்டான். இவன் எல்லாரும் அதுக்குள்ளே என்ன பண்ணுவான், ரொம்ப நேரமாக காணுமே, இந்த பீமனையும் காணும், பீமனை தேடிட்டு போகிற திருஷ்டியாத்யும்னன் அவனையும் காணுமேன்னு தர்மர் வந்து எப்பயுமே ராஜாக்கள் வந்து சண்டை போட மாட்டான். ராஜாக்கள் இருந்து சண்டையை பார்த்துன்னு தான் இருப்பாள். கடைசியில் படை உடையது இல்லையா, அந்த நேரத்தில் ராஜாக்கள் போய் சண்டை போடுவாள். முதல்ல ராஜாக்கள் சண்டையை ஆரம்பிச்சு வைப்பா. அதுக்கப்புறம் அவள் ஒரு பக்கமாக நின்று யார் யார் எங்கெங்கே இருக்கா
யார் என்ன நடக்கிறது, எப்படி இது போக போகிறதுன்றதை பார்க்கணுன்றதுக்காக ஓரமாக நின்று பார்த்துட்டு இருப்பா. எல்லாத்தையும் சண்டை எப்படி போகிறது, யாருக்கு போய் உதவி பண்ணணுன்றதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதை தான் பார்த்துட்டு துரியோதனன் என்ன பண்ணுறான், பீமன் வந்து சரியாக மாட்டிட்டு இருக்கான் நம்ம தம்பிகிட்ட. கொல்லுன்னுவான் அவனு. அவன் அதுக்குள்ளே அதை விடவே மாட்டான். அதுக்குள்ளே அவன் எல்லாரும் சேர்ந்து தாக்குவான். தாக்கின உடனே இந்த திருஷ்டத்யும்னனுக்கு ஆச்சாரியன் வந்து துரோணர் தான். துரோணர் தான் திருஷ்டத்யும்னனுக்கு வாழ்வித்தை வில்வித்தை எல்லாம் கற்றுக் கொடுத்தார். அதை வந்து துருபதனோட வேண்டுகோளுக்கு இணங்க பண்ணார். அவர் முதல்ல துருபதனுக்கு அவருக்கு தான் ஆகாது. அவரை துரோணரை கொள்றதுக்காக தான் திருஷ்டத்யும்னனையே இப்போ துருபதன் இப்போ இந்த அக்னியிலேருந்து உருவாக்கினார், யாகத்திலேருந்து. இருந்தாலும் தன்னிடம் வந்து ஒரு ராஜா வந்து எனக்கு வித்தை கற்றுக் கொடுன்னு கேட்குறான்னு போது கற்றுக் கொடுக்காம இருக்கக்கூடாதுன்றது துரோணரோட இது. ரெண்டாவது, துரோணர் வந்து அவ்வளோ பெரிய ஆள் மதித்து தானே வந்து கேட்குறா அவர்கிட்ட. இவருக்கு என்னென்னா, துருபதனுக்கு என்னென்னா, துரோணர்கிட்டயே கற்றுக்கலாம், அவரோட வித்தை எல்லாம் நிறைய கற்றுக்கலாம், அவரை ஓரளவு எதுக்க முடியும். சரியான நேரத்தில் அவரை கொல்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவன் சொல்லுவான். திருஷ்டத்யும்னன் சொல்லி போவான், நீ ஆச்சாரியன் மேலே உனக்கு இருக்கட்டும், ஆனால் ஆச்சாரிய பக்தின்றதை மட்டும் வளர்த்துக்காத. ஆச்சாரியனா உனக்கு இருக்கிறவர் வந்து நம்மளுடைய விரோதி, நீ அவரை கொல்ல தான் பிறந்திருக்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி தான் அனுப்புவான். சொல்லி அனுப்பி அவங்க வந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி அப்போ துரோணர் வந்து அவனுக்கு வந்து ஒரு வித்தை கற்றுக் கொடுத்துருப்பார், மோகனாஸ்திரம்னு ஒன்று. இந்த மோகனாஸ்திரத்தை விட்டால் எல்லாரும் மயங்கிடுவான். இவன் என்ன பண்ணுறான், திருஷ்டத்யும்னன் அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. மாய வித்தைகள் இருக்கிற அஸ்திரங்களை மட்டும் எப்பயும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயும் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட பவர் குறைஞ்சி போயிடும், அதோட பவரும் குறைஞ்சி போயிடும். அடிக்கடி எடுக்கக்கூடாது. இவன் என்ன பண்ணுறான், திருஷ்டத்யும்னன் எப்பயும் எடுக்காத அந்த மோகனாஸ்திரத்தை எடுக்கிறான். மோகனாஸ்திரத்தை எடுத்து விட்ட உடனே எல்லாரும் மயங்கி விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு இருக்கான் துரியோதனன் பார்த்துட்டு. துரியோதனன் துரோணர்கிட்ட படித்து வந்தானே, துரோணர்கிட்ட போய் துரோணர்கிட்ட ஆஹா மோகனாஸ்திரத்தை விட்டானோடனே அதுக்கு மாற்று சில அஸ்திரங்கள் இருக்கும். அந்த அஸ்திரத்தை மேலே விடுறான். அந்த அஸ்திரத்தை விட்டு எல்லாரையும் போய்ச்சி வைக்கிறான். எல்லாரும் போய்ச்சினோடனே நீங்கள் இது பண்ணாதீங்க, இவளை கொண்டுக்கோ, பீமனை திருஷ்டத்யும்னனை கொண்டுக்கோன்னுவான். அதை அவன் ஒத்துக்க மாட்டான். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவார், தர்மர் வந்து சொன்னேன் இல்லையா, தர்மர் வந்து அங்கே பார்த்துட்டு திருஷ்டத்யும்னன் பீமனை காணும், பீமனை தேடி வர போன திருஷ்டத்யும்னனையும் காணும். இது என்ன பண்ணுறதுன்ட்டு உடனே அபிமன்யுவை கூப்பிட்டு இது மாதிரி பீமனும் திருஷ்டத்யும்னனும் போயிருக்கா உள்ள, என்ன ஆனான்னு தெரியல, எங்கே இருக்கான்னு தெரியல, அவளுக்கு போய் நீ உதவி பண்ணுன்னு அபிமன்யு அனுப்புவான். அபிமன்யு வருவான். அபிமன்யு வரும் 10 வீரர்களோட வருவான். வேற அவன் படையெல்லாம் ஒன்றும் கொண்டு வர 10 வீரர்களோட வருவான். அபிமன்யுவை பார்த்த உடனே, அபிமன்யு ஒரு தேரில் வரான்றதை பார்த்த உடனே திருஷ்டத்யும்னனுக்கும் இவனுக்கும் பீமனுக்கும் பயங்கர சந்தோஷமாயிடும், பயங்கர வெறி வந்துடும். அபிமன்யு வந்திருக்கான உடனே பீமன் வந்து பூந்து விளையாடுறான், அடின்னு அடிக்கிறான் எல்லாரையும். பீமன் அடிக்கிறான். அதுக்குள்ளே என்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கான் இல்லையாவா, அதுக்குள்ளே அந்த மோகனாஸ்திரம் அமைச்சின உடனே அந்த மோகனாஸ்திரத்தை பார்த்துட்டு துரியோதனன் வரான். எங்கேருந்தோ அவன் வந்து அவளெல்லாம் எழுப்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது. அதுக்குள்ளே இவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துனா கொஞ்சம் களைப்பு சரியாயிடுது. அடி சரியான அடி சண்டை போடுறான். இந்த சண்டை நடக்குது. இன்னொரு பக்கத்தில் துரோணரோட சண்டை வந்து அன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. துரோணர் கூட இப்படி கூட சண்டை போடுவாளா ஒருத்தர், இடது கையாலேயே அம்புகளை வந்து சர்வ சாதாரணமாக விட்டுருந்தேன். வில்லை இடது கையில் பிடிச்சி அம்பை விட்டார். 2 கையிலையும் வில்லை பிடிச்சிட்டு 2 கையிலையும் அம்பு விட்டு காலால் தேரோட அந்த கடிவாளத்தை, குதிரையோட கடிவாளத்தை பிடிச்சிட்டு தேர்ப்பாகன் இல்லாத 2 கையிலையும் அம்பை வச்சுட்டு 2 கையிலையும் வில்லை வச்சுட்டு 2 கையாலையும் அம்பு விட்டு அவாட்டுக்கு கணக்கு வழக்கே இல்லை. அது பாட்டு கொண்டு தீத்துட்டே இருக்கார். படையெல்லாம் கொண்டு காலி பண்ணிட்டே இருக்கார். ஒரு சமயத்தில் பாண்டவர் படை வந்து பயப்படுறது, எப்போ சண்டை நிற்க போகிறதுன்னு ஆயிடுச்சு வாழ்க்கை. துரோணரோட போர் அவ்வளோ முக்கியமாக இருந்தது. துரோணர் என்ன பண்ணிடுறாரு, இந்த திருஷ்டத்யும்னன் வந்து பீமனை ஏற்றிட்டு வரான் பாருங்க, திருஷ்டத்யும்னனோட சாரதியை கொண்டுடுறார், திருஷ்டத்யும்னனோட குதிரையெல்லாம் கொண்டுடுறார் துரோணர். திருஷ்டத்யும்னனுக்கு யாருமே கிடையாது, குதிரையெல்லாம் கொண்டுடுறார், தேரை உடைச்சிடுறார். தேரை உடைச்சு அவனை நிராயுத பண்ணி ஆக்கிடுறார். உடனே திருஷ்டத்யும்னன் என்ன பண்ணுறான், அபிமன்யு கூட வந்தான் இல்லையா, அவனோட தேரில் ஏறிக்கான். அவனோட தேரில் ஏறிட்டு அவன் தேரில் இருந்து சண்டை போடுறான். அன்னைக்கு பாண்டவ சேனைகள் வந்து துரோணரை எதிர்க்க முடியாமல் திணறிச்சு. அன்னைக்கு போய் துரோணரோட கை உச்சக்கட்டம், அவருடைய சண்டையோட இதையே தாழ முடியல. துரோணர் இருக்கிற வரைக்கும் அந்த சண்டையை ஜெயிக்க முடியாதுன்னு இவளுக்கு தோண்டிடுது, தர்மருக்கும் தோண்டிடுறது. அன்னைக்கு சண்டை வந்து ரொம்ப வரம்பு மீறிடுறது, ஒரு மாதிரி சங்குல யுத்தமாக மாறிடுது. கடைசியில் என்ன ஆகுது, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து யார் வேணாலும் அடிக்கிறது. கண்ணில் பார்த்த ஆளையெல்லாம் இவனா துரோணரா, கௌரவ படையை சேர்ந்தவனா,
கௌரவ படையை சேர்ந்தவாள்லாம் ஒரு டேக் அடிச்சு இது ஒரு அடையாளம் வச்சுருந்தா, பாண்டவ படையெல்லாம் ஒரு அடையாளம் வச்சுருந்தா, துடி உடுத்திக்கிறதுல அதில் எல்லாம். ஏன்னா சண்டை போடும்போது தாம்பட ஆளையை கொண்டுடக்கூடாது இல்லையா, அதுக்காக. அதனால ஈஸியாக கண்டுபிடிச்சி துரோணர் பாண்டவ படைகளை சின்னாபின்னம் பண்ணால் பாண்டவரோட படைகளை பெரும்பாலான படையை அழிச்சிட்டேன். இவாள் அழிச்சா, துரோணரோட படையும் இவா அழிச்சா, கௌரவ படைகளை இவா அழிச்சா. இந்த கூட பாண்டவ படைகள் கொஞ்சம் அதிகமாக நாசமாயிடுது அன்னைக்கு. அதே மாதிரி அன்னைக்கு வந்து வரம்பு மீறி இருந்தது. அன்னைக்கு தான் முதல்ல யுத்த வரம்புகளை மீறி சண்டை போடுறான். யுத்த வரம்பு மீறது வந்து இப்போ ஒருத்த வந்து தயா போயிட்டு தடிக்கு விழுந்துடுவான். அது மாதிரி நேரத்தில் தெரியாமல் அடிச்சுடுறது, தெரியாமல் சண்டை போடுறது, அந்த மாதிரி தான் இருந்து. தெரிஞ்சே கூட தெரியாது பண்ண மாதிரி பண்ணிட்டு இருந்தா அது மாதிரி இலைமறைவு காய்மறைவு வருது. அன்னைக்கு தெரிஞ்ச சூரியன் அஸ்தமனம் ஆயிடுது. ஆன அப்புறமும் 1 மணி நேரம் சண்டை நடந்தது. சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு சண்டை போடக்கூடாதுன்றது நியதி. ஆனாலும் 1 மணி நேரம் சண்டை நடந்தது. சண்டைன்னா அப்போ உக்கிரமான சண்டை, பயங்கர சண்டை. அதுக்கப்புறம் தான் போர் நின்றுது. அந்த போரில் வந்து துரியோதனை வந்து அன்னைக்கு யுத்தத்தில் பீமனை துரியோதனை நேராகவே சண்டை போடுறான். பீமன்கிட்ட கண்டபடி எதிர பார்த்த உடனே பீமன் வந்து துரியோதனை பார்த்த உடனே கண்ணாபின்னு கேட்குறான். துரியோதனன் திருப்பி அவனை கண்ணாபின்னு கேட்குறான். 5 பேருக்கு ஒரு பொண்டாட்டி, நீங்கள்லாம் ஒரு ஆம்பளை, 5 ஒரு பொண்டாட்டி வச்சுன்னு 5 பேர் அவங்ககிட்ட இருக்கீங்க, நீங்கள்லாம் ஒரு ஆம்பளையா, இதெல்லாம் உலகத்தில் உண்டாது கண்ணாபின்னு அவன் என்னென்ன திட்ட முடியுமோ அத்தனையும் திட்டுறான். பீமனும் திருப்பி திட்டுறான். பீமனும் வந்து நீ வந்து ஒரு குருடனோட புள்ள, கண்ணு தெரியாதவன், நீ உன்னை பற்றி நீ சொல்லாத, நீ எனக்கு உன்னை காலி பண்ணிட்டு தான் நான் மறு வேலை பார்ப்பேன், நீ வந்து எப்படி பண்ண பாஞ்சாலியே அப்படின்னு அவன் பயங்கர ஆகி ஒருத்தருக்குள்ள பெரிய சண்டையாயிடுது. சண்டையாகி பீமன் வந்து துரியோதனை அடிச்சிடும். துரியோதனை தள்ளி அடிச்ச உடனே துரியோதனை மயக்கமாயிடும். துரியோதனை மயங்கி ஊந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே எங்க இருந்தாருன்னு தெரியல, கிருபர் அங்கே எங்கேயோ பக்கத்தில் இருந்தார். அவர் வந்துட்டார். அவர் வந்து துரியோதனை காப்பாத்தினார். துரியோதனை தூக்கி தன்னோட தேர்ல போட்டு பீமன் கொல்றதுக்கு தான் போறான். இந்த வரேன் அடிப்பறதுக்கு தான் போறார், அடிக்கிறதுக்கு தான் போறான். ஆனால் முடியல. துரோணர் வந்து பீமன் வந்து துரியோதனை அடிச்சிடும். அடித்த உடனே துரியோதனுக்கு மண்டையில் அடிபட்டுறது. மண்டையில் அடிபட்டு கீழே விழுந்துடான். விழுந்து இது பண்ணுறான். அந்த நேரத்தில் கிருபர் வரார். கிருபர் வந்து அவனை காப்பாற்றி தூக்கின்னு போயிடுறார். கிருபர் தூக்கின்னு போயிட்டு அங்கே வந்து பாண்டவர்களை பீஷ்மர் அப்போ அதை பார்த்துட்டே இருந்துட்டு பீஷ்மர் வந்துடுறார். பீஷ்மர் வந்து கிருபர் அவனை துரியோதனை விலைக்கு கூட்டின்னு போகிறதுக்கு சௌரியமாக வழி பண்ணி விட்றார். பீஷ்மர் வந்து அனாவசியமாக எல்லாரையும் எடுக்கிறார். பாண்டவர்களையும் சர்வசாதாரணமாக ஒதுக்கிட்டு அவளுக்கு வழி பண்ணி கொடுத்து அவளை வெளியில் போக விடுறார். கிருபர் வந்து துரியோதனை காப்பாற்றி வெளியில் கொண்டு போகிறதுக்கு பீஷ்மர் வழி பண்ணுறார். எல்லாம் பண்ணுறார். அன்றைக்கி சண்டை முடியுமான்னு ஆயிடுது. 1 மணி நேரம் சண்டை இருட்டின அப்புறமும் நடந்தது. அன்றைக்கி தான் முதல்ல சண்டை வந்து தப்பாக நடக்க ஆரம்பிச்சிது. அதாவது நம்ம அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கும் மேலே இருட்டின அப்புறமும் சண்டை நடந்தது அன்றைக்கி தான். அன்றைக்கி யுத்தத்தில் கௌரவ ஒரு பக்கம் சாதகமாக இருந்தது. பாண்டவர்களுக்கு நிறைய லாஸு, கௌரவர்களுக்கும் லாஸ். ஆனாலும் பாண்டவர்கள் அளவுக்கு இல்லை. பாண்டவர்கள் நிறைய சேனைகளை இழந்துடுறான். இழந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முழிக்கிறா. பாண்டவர்கள் என்ன எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி இந்த காரியத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு தடனிட்டு இருக்கா. தடனிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிருஷ்ணன் வரார். கிருஷ்ணன் வந்தோடனே கிருஷ்ணன் வந்துக்கிட்ட சொல்கிறார், இது மாதிரி இப்படியே போச்சுன்னா இந்த இது என்ன எப்படி தான் அதை நம்ம நடத்துறது, எப்படி தான் அதை முடிக்கிறது இது போகிற சண்டையை அப்படின்னா கிருஷ்ணன் வந்து பல விதங்கள் சொல்லுவார். எல்லாரும் ஆறுதல் சொல்லி எல்லாரையும் தைரியப்படுத்தி அவளுக்கு அடிப்பட்ட வாழ்க்கெல்லாம் பொண்ணுகள்லாம் பீமனோட உடம்புல இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு தர்மர் துடிப்பார். பீமன் உடம்புல அன்றைக்கி பீமனுக்கு நிறைய காயம் உண்டாயிடும். உடம்பு காயத்தை பார்த்துட்டு துடிப்பார் தர்மர். துடிச்சு தம்பி இது இப்படி ஒரு சண்டை நம்மளுக்கு தேவையாருன்னு சொல்லுவார் பீமன். அப்போதான் கிருஷ்ணன் சொல்லுவார், இதெல்லாம் அப்படி இல்லை, சண்டைன்னு வந்தாச்சு, வந்த அப்புறம் இனிமேல் தான் பண்ணணும். நான் பகவத்கீதை வந்து இவனுக்கு சொன்னேனே, இந்த அர்ஜுனனுக்கு சொன்னேனே, அதையெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதனால் இதையெல்லாம் நீங்கள் இப்போ நினைக்கக்கூடாது, எல்லோரும் தைரியமாக இருக்கணும், தைரியமாக இருக்கோம், நிச்சயம் சண்டையில் நம்ம ஜெயித்து தான் ஆகும், நம்ம தான் ஜெயிப்போம், கவலையப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி அவளை தேத்துறார். அன்றைக்கி 6வது நாள் யுத்தம் அந்த மாதிரி முடியுது. 6வது நாள் யுத்தத்தில் வந்து குறிப்பிட்ட வீரர்கள், பெரிய போராளிகள் யாரும் சாகலை, குறிப்பிட்ட ஆள் யாரும் சாகலை. ஆனால் படை நிறையா நாசமாயிடுச்சு. பாண்டவர்கள் படம் எக்கச்சக்கமாக காலி ஆகிடுச்சு. பாண்டவர்கள் படை ஏற்கனவே கம்மி, அது வந்து சுத்தமாக காலி ஆகிடுச்சு. பாண்டவர்கள் படையில் கொஞ்சம் பேர் தான் இருக்கா. கௌரவர்கள் படையில் வந்து நிறைய பேர் இருந்தால் கூட நான் சேர்த்தது நிறைய பேர் சேர்த்து போயிட்டான். கௌரவர்கள் படையும் குறைஞ்சி போச்சு. இப்போ
அந்த அளவுக்கு குறைஞ்சி போச்சு. அந்த கௌரவர்களோட படையும் நாசமாயிடுது. ஆக ரெண்டும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இன்னி 6வது நாள் போர் முடியறது. 7வது நாள் போரை பற்றி நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.